ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரூ ஹார்ட் டிஎஸ்ஆர். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி கோல்டன் ஃபேஷியல் வந்து வீட்லேயே பண்ணலாங்க. கோல்டன் க்ளோ ஃபேஷியல் வந்து நம்ம பார்லரில் போய் பண்ணுறப்போ நிறையவே வந்து செலவாகும். பட் நம்ம வீட்டில் வந்து 100 ருபீஸ் வச்சு சூப்பராக ஃபேஷியல் பண்ணி காட்டலாங்க. இது பாருங்கள், இதுக்கு வந்து நான் ரா மில்க் எடுத்திருக்கேன். எந்த மில்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பாலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி பஞ்சை வந்து டிப் பண்ணி அந்த பாலில் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்சிங் தான். கிளென்சிங் வந்து நான் மில்க் வச்சு தாங்க பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாகவே இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுறதுனால ஃபேஸ்க்கும் வந்து எந்த டேமேஜும் வராது, ஸ்கின்க்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் வந்து தைரியமாக இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். கண்ணு கீழெல்லாம் நல்லா பண்ணுங்கள், கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த மில்க் வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி ரா மில்க் வந்து நம்ம வச்சு பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து சூப்பராக கிளென்ஸ் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணு கீழெல்லாம் வந்து நல்லாவே நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி எப்பயுமே நம்ம வந்து ஃபேஸ்க்கு மட்டும் எப்பயுமே ஃபேஷியலாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. கழுத்துக்கும் நம்ம காதுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணணும் எப்பயுமே. கழுத்துலலாம் பாருங்கள், நம்ம வந்து தாலி கயிறு, செயின் அதெல்லாம் நம்ம செயின்லாம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து கழுத்துக்கிட்ட வந்து கருப்பாக ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி பால் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, கிளென்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. உங்களுக்கு வந்து அந்த காட்டனில் பார்த்தாலே தெரியும் வந்து அந்த அளவுக்கு வந்து நெக்கில் இருக்க ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிளென்ஸ் பண்ணுறப்பயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக ப்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வாஷ் பண்ணதுக்கப்புறம். நல்லா கழுத்துக்கிட்ட மட்டும் அழுத்தி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கழுத்துக்கிட்ட இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்க டேன் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும், அழுக்கெல்லாம். அந்த காட்டனில் பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாக் கலரில் வந்து தனியாக வந்திருக்கு அந்த கழுத்துக்கிட்ட பண்ணப்போ. நம்ம குளிக்கும்போது நார் போட்டு கழுத்தில் தேய்ச்சா கூட சரி, அந்த இது மட்டும் போகாது. நீங்கள் இந்த மாதிரி மில்க் வச்சு பண்ணுறப்போ போயிடும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்போ மில்க் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி துணி வச்சு தான் துடைக்கிறேன், ஒரு கர்ச்சீஃப் வச்சு துடைக்கிறேன். பாருங்கள், இந்த சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு சொல்லிவிட்டு. ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈர டவல் வச்சு தொடச்சிங்கன்னா வந்து டவலு, கர்ச்சீஃப் எது வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல இதுவாகிற மாதிரி துணியெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் காட்டன் மாதிரி இருக்க கர்ச்சீஃபோ டவலோ அது யூஸ் பண்ணுங்கள். துடைக்கிறதா இருந்தால் வாஷ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வாஷ் கூட பண்ணிவிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. ஸ்கின்னே வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வந்து ஃபீல் ஆகும் நம்மளுக்கே. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் அரிசி மாவு, காஃபி தூள், சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதுக்கு டொமேட்டோ வச்சு தாங்க நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் வந்து பண்ணுறப்போ அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகும். நோஸ் கிட்ட, லிப்ஸ் கீழெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகும் இப்படி பண்ணுறதுனால. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம டொமேட்டோ வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளி வச்சு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. காஃபி தூள் வந்து டர்னை வந்து ரிமூவ் பண்ணோம். டொமேட்டோவும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணோம். எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க. இது வந்து எல்லாமே நேச்சுரலான இது தான். சுகரும் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்ப அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் நல்லாவே. அரிசி மாவும் அதே மாதிரி தான். அந்த பிளாக் புள்ளி, கரும்புள்ளிலாம் கூட இருக்கும் ஃபேஸில். சில பேருக்கு அந்த பிம்பிள்ஸ், அந்த மார்க்ஸ்லாம் இருக்கும்.
அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி இந்த அரிசி மாவு சுகர்னால வந்து அதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்போ. நல்லா டொமேட்டோ வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டொமேட்டோ வந்து இந்த மாதிரி இது பண்ண வேணாம்னு நினச்சா கூட டொமேட்டோ ஜூஸ் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிங்களா அது கூடவே இந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கையிலேயே வந்து நல்லா ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்படியும் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கன்னம் கிட்டலாம் வந்து நல்லா பிம்பிள்ஸ்லாம் வந்த மார்க்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ கிளியர் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் இதெல்லாம் வந்து போகும். டொமேட்டோவோட அந்த இருக்க ஒரு இது வந்து அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். எது போட்டாலுமே நம்ம கழுத்துக்கும் சேர்த்து தாங்க போடணும். கழுத்துக்கும் பண்ணணும். இப்போ பாருங்கள் கழுத்தில் இந்த பிளாக் கலர் இதெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும். நம்ம டொமேட்டோ காஃபி தூள்லாம் வச்சு இது பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் இது கூட நல்லா சேஞ்ச் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். பின்னாடி கழுத்துக்குமே யூஸ் பண்ணோம். ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லைங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழுத்து இப்போ அது கன்னம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணணும். தனியாக ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும். ஃபேஸு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் கழுத்து கீழே வந்து பிளாக்காக இருக்கும். அதெல்லாமும் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது கிளியர் ஆகும். நம்ம என்ன தான் கோல்டன் க்ளோ ஃபேஷியல் நம்ம பார்லரில் போய் பண்ணாலுமே கூட கெமிக்கல்னால சம்டைம்ஸ் இது ஆகும். எனக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீச் ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்னுக்கு எந்த இதுவுமே வராது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு அரிப்போ ஒரு எதுவுமே இருக்காது. நல்ல நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து டொமேட்டோ ஜூஸை பிழிஞ்சு அது எல்லாத்தையுமே ஃபேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். கழுத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும் இந்த ஸ்க்ரப்பை வச்சு. இந்த மாதிரி மேலே பண்ணணும். அப்போ தாங்க வந்து மேலே நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நல்ல டர்ன் ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நெக்கில். கழுத்து இந்த பக்கம் இந்த சைடில் தாங்க கொஞ்சம் பிளாக் அதிகமாக இருக்கும். அந்த இடம்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் துடைக்கும் போதே வந்து ஸ்கின் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. நல்ல சாஃப்டாக வந்து அந்த ஸ்க்ரப் பண்ணதுனால சாஃப்டாக வந்து அந்த ஸ்கின்னில் இருக்க அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸு அப்புறம் அந்த பிம்பிள் மார்க்ஸு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும். க்ளோயிங் நல்லாவே தெரியும் ஃபேஸில். டொமேட்டோவுக்கு அந்த இது இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கொஞ்சம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் தான். பட் நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது இல்லைங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்கின் லுக் கிடைக்கும். பாருங்கள் நெக்லலாம் எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? எந்த அளவுக்கு வந்து கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. நீங்களும் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் சூப்பராகவே இருக்குங்க. நீங்களே வந்து யோசிப்பீங்க, இவ்வளோ நாள் நம்ம காசு செலவு வேஸ்ட்டு பண்ணிட்டோமே பார்லருக்கு போய். இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பண்ணால் அதே மாதிரி நம்ம வந்து அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் வந்து நிறைய நிறைய பேருக்கு செட் ஆகாது. பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் தான். இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணும்போது ஃபேஸ்க்கும் வந்து எந்த டேமேஜும் இல்லை, ஸ்கின்க்கும் எந்த டேமேஜும் இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்க்கு சாஃப்டாக அப்படியே செம்மையாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் போயிடுச்சுங்க. கிளியராக இருக்குது. இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் கர்டு எடுத்துருக்கேங்க. தயிர் வந்து நீங்கள் எந்த தயிர் வேணால் எடுத்துக்கலாம்.
பாக்கெட் தயிரோ இல்லை உரம் ஊற்றின தயிரோ இது ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து சூரியமுகின்ட்டு வந்து முல்தானி மட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து மல்லிப்பூ வந்து போட்டிருக்கு. ஸ்மெல்லும் வந்து மல்லிப்பூ ஸ்மெல் வரும். நான் ஆல்ரெடி இதை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாதி அளவிற்கு இப்போ 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட முல்தானி மட்டி கேட்டால் கிடைக்கும். கண்டிப்பாக ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து இப்போ விற்கிறாங்க. 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இதை தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது கீழெல்லாம் வழியாமல் ரொம்ப நீங்கள் இந்த கர்ட் ஊற்றிட்டாலும் கர்ட்னாலே வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. 3rd ஸ்டெப் இது தான். இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி வந்து ஒரு மண்ணுன்னு சொல்கிறாங்கங்க. புத்தோட மண்ணுன்னு சொல்கிறாங்க. அது கிளியராக எனக்கு தெரியல. பட் அதை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து டர்ன்லாம் ரிமூவ் ஆகும். க்ளோயிங் ஸ்கின்னும் வரும். மில்க்கும் வந்து அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். அது ஹைட்ரேஷன் இருந்தாலே ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து க்ளோவாகவே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், எப்போயுமே ஹைட்ரேஷன் இருக்கணும்னா நம்ம வாட்ரு வந்து நல்லாவே குடிக்கணும். நிறைய பேர் தண்ணி குடிக்க மாட்டீங்க. தண்ணி நல்லா குடிக்கணும் எப்போயுமே. இப்போ வர சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். வாட்டர் மிலன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டா அது கூட நல்லது தான். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுக்கும்போது அவங்களோட ப்ளட்க்குமே நல்லது. ஃபேஸுமே வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மட்டி ஃபுல்லாக கண்ணுக்கு மேலே கண்ணு கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஐப்ரோஸ் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. கண்ணு உள்ளே போயிடாமல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக்குக்கும் நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேர்டும் முல்தானி மட்டியை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் வேணால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து 3rd ஸ்டெப் க்ரீம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ரோஸ் வாட்டர் கூட செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் பால், தயிர், முல்தானி மட்டி மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு. எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம போடுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேக் நெக்கும் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நோஸ் கிட்டலாம் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணு கீழே, நோஸ்க்கு, லிப் கீழே எல்லாமே ஃபுல்லாக நல்லா போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊற விட்டதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரான க்ளோயிங் கிடைக்குங்க கண்டிப்பாக. முல்தானி மட்டிக்கு நேச்சுரலாகவே அப்படி ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்குக்கும் இதே மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே விட்டுருங்க. ரொம்ப ட்ரை ஆக வேணாம். ட்ரை ஆச்சுன்னா வந்து ஸ்கின்னுக்கும் வந்து இதுவாக இருக்கும். காதுக்கிட்டேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே சொன்னேன், காதுக்கிட்டேயும் கழுத்தையும் நம்ம எப்போவுமே ஃபேஸ்க்கு மட்டும் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. காதுக்கும் கழுத்துக்கும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரே மாதிரி ஸ்கின் டோன் லுக் கிடைக்கும். ஸோ காதுலேயும் கண்டிப்பாக இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணால் போயிடும் காதுக்கிட்டேயும் வந்து. பாருங்கள் இப்போ வந்து நான் தொடச்சிக்கிறேன். துணி வச்சு தொடச்சிக்கிறேங்க. பாருங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதா டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிருக்கிறது தெரியும். பிங்கிஷாகவும் இருக்குது நல்லா இந்த மாதிரி பண்ணுறப்போ. கர்டு வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். முல்தானி மட்டியும் அதே மாதிரி தான். எவ்வளோ சூப்பராக வந்து கிளியராக இருக்குது பாருங்கள் ஃபேஸு. நம்ம எந்த இதுக்குமே வந்து மேக்கப் என்ன தான் போட்டாலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணலன்னா அந்த லுக் வந்து கொடுக்காது. ஸோ வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா முன்னாலே வந்து இல்லை ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட சரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எந்த மேக்கப் போட்டாலும் சரி ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் லுக்கு. கழுத்துக்கிட்ட கூட பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். டர்ன்லாம் வந்து எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
நல்லா ஷைனிங்காக ஒரு லுக் கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்து பின்னாடியும் இதே மாதிரி நம்ம எது பண்ணாலுமே கழுத்து பின்னாடியும் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நம்ம அதெல்லாம் பண்ணால் தான் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மூக்கு கிட்டலாம் வந்து நல்லா துடைக்கணும். நீங்கள் வாஷ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துடைச்சிருக்கேன். பட் துடைக்கிறப்போ இன்னும் இது வாஷ் பண்ணுறத விட, ஏன்னா இந்த மாதிரி நம்ம அழுத்தி துடைக்கிறப்போ அந்த ஸ்கின்ல இருக்க அந்த பிளாக் கலரு டர்னும் வந்து சேர்த்தே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம துடைக்கிறப்ப வாஷ் பண்ணுறதோட பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துடைக்கிறது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். வீட்லேயே நம்ம சூப்பராக வந்து ஃபேஷியல் பண்ணியாச்சுங்க. கோல்டன் க்ளோ ஃபேஷியல். இது ஃபஸ்ட் டே விட ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா சூப்பராக க்ளோயிங் இருக்கும் ஃபேஸு. இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே போயிடும். நல்லாவே இருக்கும். ஸ்கின் க்ளோயிங்காக சூப்பர் லுக் கொடுக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்குது. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கின்னு சூப்பராகவே. இப்போ வந்து நான் இதில் வந்து எந்த மேக்கப்புமே யூஸ் பண்ணல. பிபி க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பவுடரில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். எந்த மேக்கப்புமே தேவையில்லை. ஃபவுண்டேஷன் கூட தேவையில்லை. இந்த இது மட்டும் போட்டிங்கன்னா ஃபேஸ் நல்ல பிரைட் அண்ட் ஈவன் டோன் கிடைக்கும். நான் இதான் யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பிபி க்ரீம் வந்து கண்ணு கீழே அப்ளை பண்ணுங்கள். அந்த கருவளையம் வந்து நல்லாவே வந்து இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்ப. வீட்லேயே சூப்பராக வந்து நம்ம கோல்டன் க்ளோ ஃபேஷியல் பண்ணியாச்சுங்க. இப்போது 3 ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.